அதன்படி ஒரு சமயம் சூரிய பகவான் விண்ணில் செல்லும் பொழுது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கடல் நீரில் பரவி வானவில் போன்று தோன்ற அந்த வானவில் நிலத்திலிருந்து ஒரு பெண் தோன்றுகிறார், அவரே நீலாதேவி. பிறகு அந்த நீலாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும் சித்திரை மாத பௌர்ணமியில் ஞாயிற்றுக்கிழமையில் சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அவரே சித்திரகுப்தர். சித்ரா பௌர்ணமியில் அவர் பிறந்ததால் சித்திர புத்திரன் எனவும் பெயர் பெற்றார். இருந்தாலும் நாம் அவரை சித்திரகுப்தர்னு அழைக்கிறோம். அதற்கு காரணம், சித் என்றால் மனம், அப்தம் என்றால் மறைவு. மனிதர்களுடைய உள் மனதில் மறைவாக இருக்கக்கூடிய எண்ணங்களின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்து தருபவர் என்பதால் அவர் சித்திரகுப்தர்னு பெயர் பெற்றார். சித்திரகுப்தர் பிறக்கும் போதே கைகளில் எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் கொண்டே பிறக்கிறார். அவர் பிறந்த பொழுது முகத்தில் தெய்வக்கலை திகழ பிரம்ம தேஜஸோடு விளங்கினார். சித்திரகுப்தரை பெற்றெடுத்ததும் அவருடைய தாயான நீலாதேவி அவர் தோன்றிய நீர் பரப்பிலேயே மறைந்தார். சித்திரகுப்தர் வளர்ந்ததும் வரங்களை பெற காஞ்சியிலே தெற்கு முகமாக அமர்ந்து சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் இருக்கார். அந்த தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவர் விரும்பிய வரங்களை தருகிறார். வரங்களை வாங்கினதும் சித்திரகுப்தர் அதை சோதிக்க விரும்பி பிரம்மாவினுடைய படைப்பு தொழிலை செய்கிறார். இதனால் பிரம்மன் உட்பட அனைத்து தேவர்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பிறகு பிரம்மதேவர் சூரியன் கிட்ட இதை சொல்றார். சூரிய பகவானும் தனது மகனை அழைத்து, சித்திரகுப்தா, மக்களின் இரவு பகல் பொழுதினை கணக்கிடுபவன் நான். அதை போல நீயும் மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுத படைக்கப்பட்டவன். உன்னுடைய வேலை பிரம்மாவினுடைய படைப்பு தொழிலை செய்வது அல்ல என அறிவுரை சொல்றார் சூரிய பகவான். மேலும் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவன் ஒரு கட்டுக்குள் வருவான் என்பதை உணர்ந்த சூரிய பகவான் சித்திரகுப்தரை கணவனாக அடைய வேண்டி தவம் செய்த பெண்களான சிவாம்சத்தில் உதித்த சத்திரிய தர்மத்தை வகித்த மயபிரமன் மகள் பிரபாவதி, மனு பிரம்மாவின் மகள் நீலாவதி, அந்தனர் தர்மத்தை வகித்த விஸ்வ பிராமணர் மகள் கர்ணகி ஆகிய 3 பெண்களையும் சித்திரகுப்தருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் சூரிய பகவான். இதில் கர்ணகி அம்பாளுக்கும் சித்திரகுப்தருக்கும் காஞ்சியிலே உள்ள சித்திரகுப்தர் ஆலயத்தில் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவே ஆண்டுதோறும் அங்கே சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் அங்கே கர்ணகி அம்பாளுக்கும் சித்திரகுப்தருக்கும் திருமணம் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகு தனது பணியினை மறந்து சித்திரகுப்தர் சந்தோஷமாக குடும்பம் நடத்தியதில் கலவரமடைந்த யமதர்மன் சூரியனிடம் சென்று சித்திரகுப்தர் படைக்கப்பட்டதற்கான காரணத்தை கூறி அவரை தன்னோடு அனுப்பணும்னு கேட்டுக்கிறார். சூரிய பகவானும் சித்திரகுப்தரை அழைத்து யமதர்மனுக்கு உதவியாளனாக அனுப்பி வைக்கிறார். தன் மனைவிகளுடன் சென்ற சித்திரகுப்தர் யமதர்மனுக்கு உதவியாளனாக மக்களின் ஆயுள் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் பணியினை மேற்கொண்டார். ஆக யமதர்மனின் வேண்டுகோளின்படி சிவபெருமானால் படைக்கப்பட்டவரே சித்திரகுப்தர். உலகிலேயே தனி கோவில் காஞ்சிபுரத்தில் மட்டுமே இருக்கு. அங்கே சித்திரகுப்தர் மூலவராக அருள்பாலிக்கிறார். அங்கே வழிபாடு செய்வது முதன்மையான விசேஷம். அதை தவிர சிதம்பரம், திருவண்ணாமலை என்று இந்தியாவில் மொத்தம் 16 இடங்களில் சித்திரகுப்தர் அருள்பாலிக்கிறார். இதில் காஞ்சிபுரத்தை தவிர மற்ற கோவில்களில் பரிவாரத்தில், அதாவது சுற்றி வரும் இடங்களில் அருள்பாலிக்கிறார். சிவாய நம. நம்ம மெயினா சித்திரக்குறி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.